வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரே ஒரு ட்ரெய்லரை விட்டு சோசியல் மீடியாவையே கதற விட்ட TN26 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்ததுமே பல விமர்சனங்கள் வந்தது. இந்த படமே விஜயை பத்தி தான் எடுத்து வச்சிருக்காங்க, இந்த படம் வெளிவரவே கூடாது அப்படின்னு டிவி கேட்காரங்க எல்லாம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா படக்குழுவினர் இந்த படம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி அதை மறுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருச்சு. நடிகர்களுக்கு அரசியல் தெரியாதா? அப்புறம் என்ன, உங்க எல்லாருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு முக்கியமான கேள்வி, இந்த படம் விஜயை பத்தியா இல்லையா அப்படிங்கறதானே. படக்குழுவினர் சொல்லிட்டாங்க, நீங்க படத்தை பார்த்து அப்புறமா முடிவு பண்ணுங்க, இந்த படம் விஜயை பத்தி கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. படம் பார்த்தாச்சு. படத்துல விஜய் த்ரிஷா பத்தி இல்ல விஜயோட குடும்ப பிரச்சனைகள் பத்தி விஜயோட பாலிடிக்ஸ் பத்தி எல்லாம் ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க, சரியாவே நினைச்சுக்காங்க. படத்துல அப்படித்தான் இருக்கு. 2026 நான் வரேன். சரி, அவசரப்படாதீங்க, இப்பவே ஒரு முடிவுக்கு வராதீங்க. படம் எப்படி இருக்கு, படத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க, சரியா? ஆட்சி மாறும், காட்சி மாறும் சார். அத்தனைக்கு பதில் சொல்ல வேண்டிய வரும். இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி சொல்லணும்னா, எதிர்ச்சியா சினிமாக்குள்ள வந்த ஒரு நார்த் இந்தியாக்காரர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவரை படத்திலேயே மக்கள்லாம் அடுத்த எம்ஜிஆர்னே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் தம்பிராமையா 1000 ஏக்கருக்கு சொந்தக்கார ஒரு பணக்காரரு, எம்ஜிஆரோட தீவிரமான ரசிகர். அவருக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டு அவருக்கும் ஹீரோவை பிடிச்சி போய் உன்னை நான் அடுத்த எம்ஜிஆராவே மாத்துறேன் அப்படின்னு அவரோட சொத்தெல்லாம் வித்து கூட இவர் ஒரு பெரிய நடிகரா மாத்துறாரு. அப்புறமா அவர் அரசியலுக்குள்ளேயும் கொண்டுட்டு வராரு. இதுக்காக அவர்கிட்ட பரம்பரையா இருந்த 1000 ஏக்கர் சொத்தையுமே அவர் அழிச்சிட்டாரு. ஆனா இவ்வளவு பண்ணியும் கடைசியில நம்ம ஹீரோ முதலமைச்சர் ஆனாரா இல்லையா அப்படிங்கறத அந்த படத்தோட ஒன்லைன். நான் முதலமைச்சராக நம்புறீங்களா? முதல்ல படத்தோட பாசிட்டிவ் பத்தி சொல்லணும்னா, பொதுவாகவே ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் மூவினாலே அது மணிவண்ணன் சார் தான். அவரை மாதிரி யாராலையுமே ஓப்பனா எந்த ஒரு அரசியல் கருத்துக்களையுமே சொல்லி யாரும் படம்லாம் எடுக்க முடியாது. சும்மா நானும் பொலிட்டிக்கல் சட்டையர் பண்றேன்னு சொதப்பி வைப்பாங்கன்ற ஒரு பேச்சு ஒன்று இருக்கு. ஆனா இந்த படத்துல நிறைய விஷயங்களை ஓப்பனா டைரக்டாவே பண்ணியிருக்காங்க. நான் கூட இந்த படத்துல விஜயோட லுக்கை மட்டும்தான் ஒரு ரெஃபரன்ஸா வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்ல. விஜயோட பாலிடிக்ஸ், அவரோட குடும்ப பிரச்சனை, விஜய் த்ரிஷா, அப்புறம் நிறைய இடங்கள்ல விஜயோட டயலாக்ஸ கூட வச்சிருக்காங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும்னு விஜய் எப்படி ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணுவாரோ அதே மாதிரி இந்த படத்துல என் நெஞ்சில் வீட்டு இருக்கும் அப்படின்றாங்க. எதிர்கால தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் ஐடி ரைடுல இருந்து ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் தள்ளி போறது, நடிகையுடன் எல்லாமே இருக்கு. இன்டர்வியூல ஃபுல்லா இல்லன்னு சொல்லிட்டு என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்க இருக்குன்ற மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. ரிலீஸ் ஆகுது நாளைக்கு தானே. கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்களாப்பா படத்துக்கு. ஓப்பனா சொல்லணும்னா, விஜயோட பயோபிக்க விஜய்க்கே தெரியாம அவர்கிட்ட பர்மிஷனே வாங்காம மறைமுகமா ஒரு கற்பனை கலந்து எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். தன் ரசிகர் மன்றத்தை இன்று மக்கள் மன்றமாக மாற்றி இருக்கிறார். ஆனா உண்மையிலே இந்த தைரியத்தை பாராட்டி தாங்க ஆகணும். விஜய்க்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்கு, அவருக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, எல்லாம் தெரிஞ்சுமே அந்த ரெஃபரன்ஸை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர்னா நான் ஓப்பனா சொல்லிதான் ஆவேன் அப்படின்றத உண்மையிலே இந்த படத்துல சிறப்பா பண்ணிட்டாங்க. ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. மத்த கட்சியில இருந்து விலைக்கு இந்த கட்சியில சேர்றது, மீட்டிங்க்கு லேட்டா வர்றது வரைக்கும் விடல. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, மத்த கட்சியில இருந்து வந்தவங்க எல்லாத்தையும் அண்ணன் சேர்த்துக்கிட்டாரு, சீட்டும் கொடுத்தாரு. ஆனா இவங்க கொஞ்சம் வித்தியாசம். நான் முதலமைச்சராக நம்புறீங்களா? நான் மட்டும் இல்ல, இந்த நாடே நம்புது. அப்புறம் முக்கியமா நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் ஒரு சினிமாவை பார்த்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அப்படிங்கறதையும் ஒரு சில காட்சிகளை காமிச்சிருந்தாங்க. ஒரு நடிகன் மேல வெறித்தனமான ஒரு ரசிகனா மாதிரி அவன் திரையில பண்றதெல்லாம் இவன் தரையில செஞ்சுக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் பார்க்கும்போது ஆமா, இந்த மாதிரி முட்டாள்தனங்கள்லாம் உண்மையிலே இங்க நடக்கத்தானே செய்யுது அப்படிங்கிற அந்த மாதிரி ரெஃபரன்ஸே வச்சிருந்தாங்க. அது நல்லா இருந்தது. கூத்தாட வந்தவனை எல்லாம் தலைவனாக்கி தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அப்புறம் இன்னொரு பிளஸ் நம்ம நட்டி சார் தான் சொல்லி ஆகணும். அவரோட லுக்கும் சரி, அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே விஜய் மாதிரி பர்ஃபெக்டா செட் ஆயிருச்சு வேற. அப்புறம் இந்த படத்துல விஜய் மட்டும்தான் தாக்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. படத்துல சீமானந்தையும் விட்டு வைக்கல, அவரையும் செஞ்சுட்டாங்க. மீடியா சொல்ற மாதிரி அவன் ஜெயிச்சிருவானே. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அப்புறம் முக்கியமா நட்டி சார் விஜயோட ரெஃபரன்ஸா மட்டும் வரல, அவர் கமலஹாசனோட ரெஃபரன்ஸ், அப்புறம் ஒரு இடத்துல சூப்பர் ஸ்டாரோட ரெஃபரன்ஸாவும் வராரு. அதாவது எஸ்கேப் ஆகுறாங்களாம், நாங்க ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்ணல அப்படின்னு. உள்ள உட்கார்ந்து இருக்கிறது யார் தெரியுமா? இப்ப பாலிடிக்ஸ்ல என்ன நடக்குது, குறிப்பா டிவிகேல என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் கற்பனை கலந்து சொல்லியிருக்காங்க. அதுலயும் தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் என்ன மாதிரி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு சில உண்மைகளையும் சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல பொலிட்டிக்கல் சட்டையரை தைரியமா சட்டையரா பண்ணதுதான் அந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ், ஒரு பலம்னே நான் சொல்லுவேன். அப்புறம் இன்டர்வல் பத்தி சொல்லணும்னா, இன்டர்வல் சீன்
வந்து உண்மையிலே நீங்க ஒரு விஜய் ரசிகரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்டா இருக்கும். ஆனா இந்த படத்துல இருக்கிற விஜயோட ரெஃபரன்ஸ் விஜயோட பயோபிக் மாதிரியே இருக்குன்னு நான் சொல்றேன் இல்லையா. ஆனா எதுவுமே வந்து விஜயை தாக்கியோ இல்ல விஜயோட பொலிட்டிக்கல் கரியரை வந்து காலி பண்றதுக்காக எடுத்த ஒரு படம் மாதிரி எல்லாம் இருக்காது. இது ஒரு நார்மலான ஏதோ ஒரு நடிகரை பத்தி எடுத்த படம் அப்படிங்கிற ஒரு துணியிலேயே தான் போகும். அதனால ஒரு படமா பாத்தீங்கன்னா இந்த படத்து மேல உங்களுக்கு கோபம் வராது. எதுவா இருந்தாலும் எங்க தளபதியை பத்தி எப்படா ரெஃபரன்ஸ் வைக்கலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி சொல்லணும்னா இந்த படத்தை பத்தி இன்டர்வியூல எல்லாம் சொல்லும்போது இந்த படம் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் வயிறு குலுங்க சிரிச்சுட்டு போற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் படம் முழுக்க அப்படி காமெடிகளை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். பொறுக்கி எடுக்கிற மாதிரி கூட பெருசா காமெடியே இல்ல படத்துல. படத்தோட ஸ்டார்டிங்ல மட்டும்தான் ஒரே ஒரு சீன்ல ஒரு காமெடி சிரிக்கிற மாதிரி இருந்தது. நல்லா நோட் பண்ணிக்காங்க. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சிரிக்கிற மாதிரி இருந்தது. அரசியல் பேசாதீங்க சார். யார் அரசியல் பேசக்கூடாது, பேசுறேன். ஸ்டார்டிங்ல ஹீரோவோட எலிவேஷன், அவர் எப்படி தடுமாறி நம்ம தம்பிராமையோட ஹெல்ப்ல அவர் எந்த அளவுக்கு பெரிய ஹீரோ ஆனாரு அப்படிங்கிற எலிவேஷனுக்காக சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா தான் இருந்தது. பெருசா வந்து சிரிக்கிற மாதிரியும் இல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. ஸ்டார்டிங் ஒரு 20 நிமிஷம் வந்து ரொம்ப ஸ்லோவாகவும் போர் அடிக்கிற மாதிரியா தான் போச்சு. அதே மாதிரி ஆரம்பத்துல படம் போர் அடிக்கிறதுக்கு காரணம் மியூசிக்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்துல மியூசிக் டைரக்டர் இருக்காரானே தெரியல. ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது பல இடங்கள்ல மியூசிக்கே இல்ல, பல இடங்கள்ல மியூசிக் செட்டே ஆகல. அப்புறம் என்னதான் வந்து விஜயோட ரெஃபரன்ஸ் அவரோட பயோபிக் மாதிரி தைரியமா எடுத்தாலுமே, இல்ல கமலஹாசனோட ரெஃபரன்ஸ், அப்புறம் சூப்பர் ஸ்டாரை பத்தி இப்படி எல்லார பத்தியுமே வந்து சட்டரிக்கலா பண்ணாலுமே ஸ்கிரீன் பிளேல வந்து பயங்கரமா சொதப்பிருக்காங்க. அவங்க இவ்வளவு ஓப்பனா எல்லாத்த பத்தியுமே வந்து சட்டையர் பண்ணியுமே படம் இன்ட்ரெஸ்டிங்கா நகரவே இல்லை. ரொம்ப லேகா இருக்கு, ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியே போயிட்டு இருக்கு. இது தமிழ்நாடுடா, ஆள ஆசைப்படு, தப்பில்ல, ஆள நினைக்கிறியே தப்பில்ல. ஒருவேளை இதையும் ஒரு ராஜதந்திரமா தான் பண்ணாங்களோ என்னமோ. ஏன்னா திடீர்னு படம் இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்கிரீன் பிளேல இருந்து நல்லா போச்சுன்னு வைங்களேன், விஜய் பத்தின ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு இவங்க கோவப்பட்டாங்கன்னா அதுவே இப்பன்னு வைங்களேன், படம் தான் ஒன்றும் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா போக மாட்டேங்குதா, அதனாலயே அதை வந்து மறந்துறாங்க பாருங்க. ஏன்னா அந்த ஸ்கிரீன் பிளே போற ஸ்பீடுக்கு உங்களுக்கு அந்த விஷயத்துக்கு மேல விஜய் ரசிகராகவே இருந்தாலும் கோவம் வராது. ஒருவேளை ரொம்ப பெரிய விஜய் கன்னியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோவம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் படத்துல டயலாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம தம்பிராமையாவே தான் எழுதியிருப்பார் போல் இருக்கு. கொன்னுட்டாங்க காமெடிங்கிற பேர்ல. இது வரைக்கும் உங்களை தவிர்த்துட்டு சினிமா நியூஸ் கிடையாது, இனிமே உங்களை தவிர்த்துட்டு அரசியல் நியூஸும் கிடையாது. இது ஒரு தைரியமான அட்டெம்ப்ட் தான் இந்த படம். ஏன்னா விஜயை டச் பண்ணி எடுக்கிறது இப்ப இருக்கிற சூழ்நிலையில எல்லாமே. ஆனா ஸ்கிரீன் பிளேல மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க சீன்ஸ் எல்லாம் வச்சு அப்படின்னா படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் மியூசிக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு இல்ல. ஒரே ஒரு சாங் மட்டும் நல்லா இருந்தது. தம்பி ராமையா, MS பாஸ்கர் இவங்கெல்லாம் பாடுற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, அது நல்லா இருந்தது. முக்கியமான ஒரு நெகட்டிவ் ஒன்று சொல்லணும்னா படத்தோட கிளைமேக்ஸ் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு. ஏன்னா கிளைமேக்ஸ்ங்கிறது கிளைமேக்ஸ் மாதிரியே இல்லை, ஏதோ ட்விஸ்ட் வைக்கிறன்ற பேர்ல அது ட்விஸ்ட் மாதிரியே இல்லை. ரொம்ப சொதப்பலா படத்தை எண்டிங்ல முடிச்ச மாதிரி தான் இருந்தது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க போய் பார்க்கலாம். விஜயோட ரெஃபரன்ஸ், விஜயை பத்தி ஒட்டுமொத்தமா கிட்டத்தட்ட அவரோட பயோபிக் மாதிரியே இவ்வளவு தைரியமா அந்த படத்துல எப்படிதான்டா எடுத்தானுங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த படத்துல போய் நீங்க பார்க்கலாம். ஆனா படத்துல ஏதாவது இருக்கும், படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அப்படிங்கிற மாதிரி நீங்க எதிர்பார்ப்புல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டடா தான் இருக்கும். மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் தூண்டுற மாதிரி காட்சிகள் இருக்காங்க. வேற்று கிரகவாசி படத்துக்கா? அது சயின்ஸ் ஃபிக்ஷன் லவ் படம். அவ்வளவுதான் மக்களே, இதோட வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க. படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இருந்தாலும் இந்த படத்தோட டீமுக்கு மனதைரியம் ரொம்ப ஜாஸ்தி தான். எவ்வளவு சீன்ஸு, எவ்வளவு காட்சிகள், எவ்வளவு ரெஃபரன்ஸு அத்தனையும் டைரக்டா வச்சிருக்கீங்க. ஒரு சின்ன ஒரு மைன்யூட்டான டீட்டெயில கூட ஒரு கற்பனை கலந்து வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆனா ஸ்கிரீன் பிளேல சொதப்பிட்டீங்களே. சரி, ரைட், ஓகே மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.